கம்பீரங்கள் ஒலிக்க, நாதஸ்வர இன்னிசை ஒலிக்க, 33 தேவர்களும் வந்து வாழ்த்து கூற, ஆதித்தன் உதயமாக இதோ அற்புதமான அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நாம் காண இருக்கின்றோம். என்னுடைய பெயர் கலாவதி. நான் ஆசிரியரா இருக்கேன். சென்னையில இருந்து, செங்கல்பட்டுல இருந்து இந்த முருகர் கும்புறதுக்காகவே திருச்செந்தூர் வந்துட்டேன். அது மட்டும் கிடையாது, எந்தூர் முருகனும் செந்தூர் முருகனுக்கு இணையாகாது. ஒவ்வொரு முறையும் கடல் வந்து உள்வாங்கலாக இந்த இடத்துல சூரியனுடைய அந்த வேலுடைய அம்சத்தினால இது வரைக்கும் உள்வாங்கிருக்கே தவிர வெளியில அந்த அலையானது மேல வந்ததே கிடையாது. முருகருக்கு ஒவ்வொரு நாளும் திருநாளதான் இருந்துட்டு இருக்கு. இந்திய நேரத்துல 2009க்கு அப்புறம் இப்ப 2025ல 6:15 இருந்து 6:50க்குள்ளர கும்பாபிஷேகம் மிக விமர்சையா நடக்குது. கோயில ஒவ்வொரு ஏற்பாடும் 300 கோடி செலவுல ஒவ்வொரு ஏற்பாடும் மிக அழகாக நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. உலக மக்கள் எல்லாருமே உலக மக்களுக்கு முதல் கடவுள் முருக கடவுள், நம்ம தமிழ் கடவுள். இங்க எல்லா தேவாரம் எல்லா பாடல்களுமே தமிழ்ல ஒளிபரப்புறது மிக நேர்த்தியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு, காதுக்கு இனிமையா இருக்கு. நாங்க பெங்களூர்ல இருந்து ஃபேமிலியா வந்திருக்கோங்க கும்பாபிஷேகம் பார்க்க. ஒரு நாள் பிஃபோராவே வந்துட்டோம். இன்னைக்கு காலையில 1:30 மணிக்கு வந்து நின்று பொறுமையா கும்பாபிஷேகம் பார்த்தோம். ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யாகசால பூஜை எல்லாமே காவல்துறையும் ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்காங்கங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இந்த முருகனை வழிபட்டா ரொம்ப சிறப்பா இருக்குங்க. அதனாலே நாங்க ரேட்டே வந்து ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனோங்க. குங்கும பிரியா. என் பேர் ராஜம். நாங்க கன்னியாகுமரியில இருந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் நேற்று நைட்டே வந்தோம். கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலா இருந்து, ஆனா அதற்கு அவர் தான் அருள் புரிஞ்சிருக்காரு. பல வருஷத்துக்கு அப்புறம் கலிய கும்பாபிஷேகத்தை சீரும் சிறப்புமா நடந்து அதை நாங்களும் கண்டு கழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அந்த இறைவனுக்கும் நன்றி, பிரபஞ்சத்துக்கும் நன்றி. சொல்லுங்க சார். நாங்க வந்து விழுப்புரம் மாவட்டம் அரசூர்ல இருந்து நாங்க வரோம். இப்ப முருகபெருமானுடைய அறுபடை வீடுல 2ஆம் படை வீடு சிறப்பாக வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இப்ப 48 நாள் மண்டல அபிஷேகம் நடக்கும். அனைவரும் வந்து பார்த்து கண்டு கழிச்சு முருகனுடைய அருளை அவசியம் தெரிஞ்சு நாங்க கேட்டுக்கிறோம். எல்லோரும் முருகப்பெருமானுக்கு அரோஹரா என்கின்ற அந்த நாமத்தை கரமலர் கூப்பி, உள்ளம் உருகி, கண்ணீர் பெருகி, கடல் அலை என திரண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் முருகப்பெருமானை அந்த நாமங்களினால் சொல்லி மகிழலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, சக்கரவேல் முருகனுக்கு, உத்தண்டவேல் முருகனுக்கு, மந்திரவேல் முருகனுக்கு, மரகதவேல் முருகனுக்கு, மாணிக்கவேல் முருகனுக்கு, வீரபாகு தேவருக்கு, வீரகேசரி தேவருக்கு, வீர மகேந்திரருக்கு, வீர மகேஸ்வரனுக்கு, வீர புரந்தரருக்கு, வீர ராக்கதருக்கு, வீர மார்த்தாண்டருக்கு, வீராந்தக தேவருக்கு, வீரதீர தேவருக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, செந்தில் நாதனுக்கு, ஜெயந்தி நாதருக்கு, பூஜா மூர்த்திக்கு, பழனிமலை பாலனுக்கு, திருத்தணிகை வேலனுக்கு, சுவாமிமலை நாதனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, கணபதிச்சோலை அழகனுக்கு, திருச்செந்தூர் வேலனுக்கு, ஆவினன்குடி அழகனுக்கு, சஷ்டி பிரியனுக்கு, சண்முகனுக்கு, தமிழ் கடவுள் முருகப்பெருமான், சீரலைவாய் கந்தனுக்கு, திருப்பத்தூர் குமரனுக்கு, கள்ளக்கோட்டை முருகனுக்கு, சிறுவாபுரி கந்தனுக்கு, கந்தக்கோட்டத்து தெய்வத்துக்கு, வடபழனி வள்ளலுக்கு, மருதமலை ஆண்டவனுக்கு, சோலைமலை அழகனுக்கு, கட்டுக்குடி வேலனுக்கு, சிக்கல் சிங்காரநாதனுக்கு, வயலூர் முருகனுக்கு, திருப்போரூர் முருகனுக்கு, ஓதிமலை நாதனுக்கு, தோரணமலை நாதனுக்கு, விராலிமலை மூர்த்திக்கு, குமரக்கோட்டம் கந்தனுக்கு, மயிலம் முருகனுக்கு, வெண்கண் முருகனுக்கு, சென்னிமலை நாதனுக்கு, சுமரபன்னியனுக்கு, ரத்னகிரி பாலமுருகனுக்கு, கதிர்காம கந்தனுக்கு, நல்லூர் கந்தனுக்கு, செல்வச்சன்னதி ஆண்டவனுக்கு, மாலை கந்தனுக்கு, பத்துமலை ஆண்டவனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, முருகனுக்கு, குமரனுக்கு, வேலனுக்கு, இடும்பனுக்கு, கார்த்திகேயனுக்கு, தண்டபாணி தெய்வத்துக்கு,
சுவாமிக்கு குகனுக்கு முத்துக்குமரனுக்கு குமரகுருவுக்கு பரமகுருவுக்கு ஆறுமுகனுக்கு சரவணனுக்கு சிவசுப்பிரமணியனுக்கு விசாகனுக்கு பாலசுப்பிரமணியனுக்கு குமார சுவாமிக்கு பழனி பாலதண்டாயுதம் குழந்தை வேலப்பனுக்கு ஞான பண்டாரத்திற்கு வேலாயுத சுவாமிக்கு அரோகரா அரோகரா இதோ மூலஸ்தான விமானத்திலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது. அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா